கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக ஏன் நாம் பிசாசை எதிர்த்து போராட ஆயுதம் தரிக்க வேண்டும், ஆயுதம் தரிக்க வேண்டுமானால் நம்ம என்னென்ன விட்டை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளில் வேதம் சொல்கிறபடி எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். யாரை? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளையும் நாம் எதிர்க்க வேண்டும். அவன் நமக்கு எதிராக தீங்கு செய்யும் பொழுது அவைகளை எதிர்க்கிற அந்த சக்தி, எதிர்க்கிற அந்த பலன் உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும், எதிர்க்கிற ஞானம் உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் அவனை எதிர்த்து போராட முடியும். பிரியமானவர்களே, இல்லைன்னு சொன்னால் நம்ம முக்குத்தனமாய் போய் மாட்டிக்கொள்றது போல மாட்டிக்கொள்ள முடியாது. நம்ம இப்பொழுதும் ஞானம் உள்ளவர்களாய் மிகவும் கவனமாய் அவனுடைய யுத்தம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது, லூக்கா 21:15 சொல்லுகிறார் ஆண்டவர், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமேன். ஆண்டு சொல்ற, அவங்களை எதிர்க்கிறவர்களையும் எதிர் பேசுகிறவர்களையும் எதிர்த்து நிற்க கூடாத அந்த ஞானத்தையும் வார்த்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 6:10 அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். அவன் பேசின ஞானத்தையும் அறிவையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. ஆமென். சாதாரணமாக கிரேக்க பெண்களை, விதவைகளை விசாரிக்கிறதுக்காக வந்த ஸ்தேவான் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினபடினால, கர்த்தருடைய பலன் வந்ததுனால, கர்த்தருடைய ஞானம் வந்ததுனால அவனை யாராலும் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிட்டு, எவருவராலும் அவனுடைய எதிர் பேச முடியாமல் போயிட்டு, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாக்கை அவனுடைய வாயிலே வைத்தார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறபடி யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நம்ம எப்பொழுதுமே கர்த்தருடைய ஞானத்துல, கர்த்தருடைய பலத்துல, கர்த்தருடைய வல்லமையில நிரம்பினவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் நிற்கும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தீங்கு ஏற்படுத்த அவன் முயற்சிக்கும் பொழுது, தீங்கான காரியங்களை அவன் நமக்கு எதிராக செய்யும் பொழுதெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கிற அந்த பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த புன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்பட எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே நாம் அவனை தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு உரிய பலனும் சக்தியும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆவியினாலே பலப்பட வேண்டும். நாம் உன்னதத்தின் வருந்து பலனால நம்ம தரிப்பிக்கப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம பலன் அடைவோம். அப்பொழுது எங்களை எதிர்த்து நிற்க யாரால முடியாதபடிக்கு கர்த்தர் அனந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய வாக்கை எங்களோட வாயில வைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாம் சற்று சிந்திப்போம். நமக்கு எதிராக வருகிற போராட்டங்கள் அநேக வேளையில நம்ம எதிர்த்து நிற்க கூடாமல் நாம் பின்வாங்கி போகிறோம். காரணம் என்ன? அந்த பலன் எங்களுக்கு இல்லாமல் போகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளை நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஞானத்துக்கு அனுப்போம், கர்த்தருடைய வல்லமைக்கு அனுப்போம், கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அனுப்போம். அவையில நிரம்பி நாம் நிற்கும் பொழுது நிச்சயமா நமக்கு எதிரான போராட்டங்களில் ஜெயம் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட திராணி ஒவ்வொருக்கு தந்தருள்வாராக. God bless you all.